இங்கதான் எப்படின்னா டெல்லியிலையும் அதே மாதிரிதான். திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றா அங்க மத்திய அமைச்சராக வர முடியும். திரு கருணாநிதி மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார். திரு தயாநிதி மாறன் அங்கே அமைச்சராக்கப்பட்டார். இப்பொழுது திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார். அதாவது குடும்ப கட்சி என்று நிறுவனமாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டளிக்கின்ற மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி ஆட்சி அதிமுக. அதனாலதான் அதிமுகவை எவராலையும் எதுவும் செய்ய முடியல. இன்றைக்கு ஸ்டாலின் எவ்வளவோ அவதாரத்தை எடுத்து பார்த்தார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை எவ்வளவோ சூழ்ச்சி செய்து பார்த்தார். அத்தனை சூழ்ச்சியும் இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் பொதுமக்களோடு சுக்கு நூறாக்கி தூள் தூளாக்கி அதிமுக பலம் பொருந்திய கட்சி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை எட்டப்பர்கள் துரோகிகள் இந்த இயக்கத்திலே நம்ம வீழ்த்த, நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள். அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அதிமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது.